கோபிச்செட்டிப்பாளையத்திலே வந்து மிகவும் ஃபேமஸான இடம் அப்படின்னா கொடிவேரி தான். அந்த கொடிவேரி அணைக்கு போனப்போ வந்து 2-3 நாளாக பெஞ்ச மழையினால் வந்து மழை தண்ணி அதிகமாக திறந்து விட்டதுனால யாரையும் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து அங்கே அலோவ் பண்ணல. சரி, நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பெரும்பள்ளம் அணைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து அந்த கடம்பூர் மலைக்கு போகிற வழியில் இருக்கும். சரி, அங்கே போகலாம். அங்கே வந்து அழகாக இருக்கும். இயற்கை அழகெல்லாம் செம்மையாக இருக்கும். சரி, போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரில் போனோம். வழி நெடுக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். மனசே சலிப்பு வராது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பெரும்பள்ளம் அணைக்கு போனோம்னா, அதுவும் அந்த அணை ஓரத்தில் போகக்கூடிய ரோட்டில் வந்து 2 வீலரில் போனோம்னு வச்சிங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படி தான் வந்து நாங்கள் 2 வீலரில் அப்படி ரைட் போகிறப்ப வழி நெடுக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். சைடில் எல்லாம் மலைத்தொடர்களாக இருக்கும். ஆங்காங்கே வந்து மாடுகள்லாம் மேயும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து சலிப்பே அடையாது. அப்படி தான் நாங்கள் வந்து இந்த 2 வீலரில் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அணைக்கட்டுக்கு மேலே ஏறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு அமைப்பு மாதிரி அங்கே இருக்கும். அதில் ஏறி வந்து நம்ம வந்து அணைக்கட்டு பார்க்கலாம். அப்படி தான் வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இந்த அணைக்கட்டு ஏறி பார்க்குறதுக்கோசரம் அப்படியே நாங்கள் அப்படியே படிக்கட்டில் ஏறினோம். ஏறி மேலே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பெரும்பள்ளம் அணையில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா மழை பெய்கிறப்ப தண்ணிலாம் வந்து நிறைய நிறைஞ்சி போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்கனால செந்தண்ணி மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பெரும்பள்ளம் அணைக்குள்ளே போகிறது, நமக்கு தெரிஞ்ச தாத்தா வீடெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் 2 வீலரில் போகலான்னு போகிறப்ப மழை பெஞ்சதுனால வந்து ஒரு சேறு சகதியாக இருக்குது. எங்களால் வந்து அந்த 2 வீலரில் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சேத்துல போனோம். சரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அணைக்கட்டோடு திரும்பிடலான்னு சொல்லிவிட்டு இந்த அணைக்கட்டு பக்கமாக அப்படி தண்ணி இருக்கிற இடத்துக்கு அப்படியே நாங்கள் போனோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறையா பேர் வந்து பசங்கள்லாம் நிறையா இருந்தாங்க, ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா இருந்தாங்க. சரி, அந்த அணைக்கட்டில் கொஞ்சம் காலெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் அணைக்கட்டு சுற்றிலும் மலை தொடர்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே தண்ணியில் இறங்கி ஆடலாம் போல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மழை தண்ணி செந்தண்ணிங்கிறதுனால நாங்கள் அதிகமாக வந்து தண்ணியில் இறங்கலை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயும் அங்கேயும் நட போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு சரி, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா பேர் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் அந்த அணைக்கட்டில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து வீடு நோக்கி அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.